நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு முருங்கை கையில் எடுத்திருக்கேன். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இப்போ அது அளக்கிறதுக்கு உண்டான கருவி இப்போதைக்கு இல்லை. அந்த டேப் ஆங்கிலத்தில் சொல்ல வேணாம், முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலான்றதாக சொல்கிறேன். இது வந்து மரபணு மாற்றம்லாம் செய்யப்பட்ட கிடையாது. நம்மளுடைய இயற்கையாக நம்மளோட மண்ணில் விளையிற பாரம்பரியமான முருங்கையிலே ரகம்லாம் இருக்குது. அதை விட்டுருங்க. இப்போ ஒவ்வொரு மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய அப்போது இயற்கை கொடுத்துருக்கு. இப்போ இது பாருங்களேன், கிட்டத்தட்ட இது ஒரு அடி வச்சுக்கலாம், இது 2 அடி வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட 2.5 அடிக்கிட்டே இருக்குது இந்த முருங்கை. இது வந்து எதுவும் மரபணு மாற்றம் செய்யலை, இதுக்கு எந்த உரமும் கொடுக்கல, எந்த பூச்சிக்கொல்லியும் அடிக்கலை. இது கிடைக்குது இல்லை, நமக்கு இயற்கை கொடுத்துருக்குல்ல. ஏன் நம்ம தொடர்ந்து இதை ஏன் நம்ம இதை சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்க கூடாது சொல்லுங்கள். ஸோ புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நான் இப்போ கீழே போடுறேன் பாருங்கள், பார்த்துருங்க என்ன சைஸ்ன்னு பாருங்கள். இந்த சைஸ் முருங்கை. இது வந்துட்டு நீங்கள் கடையில் வாங்குறது முக்கால்வாசி வந்துட்டு மரபணு மாற்றம் செய்யப்பட்டு பூச்சிக்கொல்லி அடித்து உரம் கொடுத்து வர்றது. இதுக்கு எந்த உரமும் கொடுக்கல. எப்படின்னா இதோட பயணிச்சவங்களுக்கு தெரியும். இந்த கிராமங்களில் கிராமத்து நகர்ப்புறத்தை சார்ந்து இந்த கிராமங்களில் இருக்கவங்க தெரியும். அவங்களுக்கு இது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தெரியாத பிள்ளைங்களுக்காக சொல்கிறேன், பார்த்துங்க. நம்ம இது சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பீங்களா? நீங்கள் கடையில் பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருப்பீங்களா? பாருங்கள். எனக்கு கோவத்தில் சரியாக வார்த்தைகள் தெளிவாக வரலை, அதுக்காக சொல்கிறேன். பாருங்கள். நன்றி, வணக்கம்.